ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். எச்சரிக்கையான ஜோதிட தாள்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் விளக்கமாக ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு விளக்கமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை நாம் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 71 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய அதிசயமானது இப்போ நடக்க இருக்குது. ஸோ என்றைக்கு நடக்க இருக்குன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தான் நடக்க இருக்குது. அந்த அதிசயம் வேறு எதுவும் கிடையாது. அந்த அதிசயம் என்னென்னா, இந்த ஆண்டுடைய இறுதி கடைசி சூரிய கிரகணமானது நடக்க இருக்குது. இந்த அரிய நிகழ்வு அதிசயமாக பார்க்கப்பட்டாலும் இது ஒரு எச்சரிக்கையான நிகழ்வு. அதனால் எல்லாருக்குமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கு. அதில் ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற முக்கிய தாள்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அப்போ இது ரிஷபராசிக்காரங்களுக்கான வீடியோவான்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இது ரிஷபராசிக்காரங்களுக்கான வீடியோ தான். ரிஷபராசிக்காரங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. வாங்க, என்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி தான் சூரிய கிரகணமானது நிகழப்போகுது. நிகழ இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் ஜோதிட ரீதியாகவும் வானியல் ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய அன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு சூட்சமம் உருவாகி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் உருவாகுது. அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த 2026 ஆண்டில் ஒன் ஆஃப் த ஒரு பிக்கஸ்ட் பெரிய சூரிய கிரகணம்னா இப்போ நடைபெறக்கூடிய இந்த 2வது சூரிய கிரகணத்தை சொல்லலாம். ஆகஸ்ட் 12 அன்னைக்கு புதன்கிழமை, ஆடியுடைய 27 ஆடி அமாவாசை அன்னைக்கு நடைபெறுது. இது பகல் நேரத்தில் தான் நடைபெறுது. இருந்தாலும் இந்தியாவில் தெரிவது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஆனால் சூத காலம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நல்லாவே இருக்குது. ஏன்னா ஜோதிட ரீதியாக இந்த கிரகணம் நிகழ்பெறக்கூடிய அன்னைக்கு சூரியன், சந்திரன், பூமி இவங்கெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருப்பாங்க. அப்போ இதனுடைய சூத காலமும் தாக்கமும் இந்தியாவில் இருக்குது. என்ன கிரகணத்தை பார்க்க முடியாதோ தவிர கிரகணம் நடைபெறக்கூடிய சூத காலம் இந்தியாவில் தெரியும். அப்போ இந்த கிரகணத்தின் தாக்கம் எல்லா ராசிக்காரங்களுக்குமே இருக்கும். இதில் சில ராசிக்காரங்களுக்கு சவாலான நேரமாக இருக்கும். அதோடு அன்னைக்கு சாதாரண வேலையை கூட அதிக முயற்சி செய்கிற மாதிரி இருக்கும். திட்டங்கள் போட்டால் கூட தடைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகும்போது அதுக்கு நம்ம ராசிக்கு டீப்பாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டால் அதற்கேற்ப நாம் நடந்துக்கும்போது கிரகணத்தின் ஆபத்திலிருந்து தப்பிக்கொள்ளலாம். அதே போல் இந்த நடைபெறக்கூடிய சூரிய கிரகணம் தீராத கஷ்டங்கள் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, இது ஒரு சாதாரண வானிய நிகழ்வுன்னு நினைக்கிறோம். ஆனால் இது ஒரு சாதாரண வானிய நிகழ்வுன்னு தாண்டியும் இது முக்கியமான வானிய நிகழ்வாக குறிப்பிடப்படுது. அதுவும் ஜோதிட ரீதியாகவும் முக்கியமானதாக கருதப்படுது. அப்போ இந்த நிகழ்வு அனைத்து ராசிக்காரங்களுக்குமே வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ கஷ்டங்கள் ஏற்படுவது ஒன்றும் தடுக்க முடியாமல் போகும். அதனால தான் உங்கள் ராசிக்கு கஷ்டங்கள் எப்படி இருக்கும், அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போது உங்களுக்கு எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்குங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்தில் சூதகாலம் ஏற்படுதில்ல, அதிலிருந்து தப்பிக்கணுன்னா சில குறிப்பிட்ட பரிகாரங்கள் உங்கள் ராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் செய்ய உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கமானது குறையும். ஸோ சூரிய கிரகணத்துடைய தாக்கம் குறைய என்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல இந்த கிரகணம் நடைபெறதுனுடைய சிறப்பு பலன்களை பார்த்துடலாம். அதாவது இந்த கிரகணம் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது பரிகாரத்தை பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரங்க
கார்த்திகை 2-3-4 பாதங்கள், ரோஹிணி மிருகசீரிட 1-2 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கிரகணத்தின் போது உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், குரு, சுக்கிரன், தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், சுகஸ்தானத்தில் கேது, பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சனி, ராகு, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இப்படி அமைஞ்ச கிரகநிலைகளோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்படுது. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு விவரமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத விவரமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த சூரிய கிரகணத்தின் போது நல்ல யோகமான பலன்களை பெறப்போகிற மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கூடவே பணவரவும் அதிகரிக்கும். மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். சொத்துக்கள் சம்மந்தமான காரிய அனுகூலங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். நண்பர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடும். புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நட்பை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்த நட்பு மூலிமா அடுத்தடுத்த உயரத்துக்கு உங்களால் போக முடியும். அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும். அப்படி சாதகமாக நடக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுவது நல்லது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நஷ்டம் உங்களுக்கு தான். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் கவனமாக செயல்படுங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத எல்லாமே நல்லா பாருங்கள். ஸோ பார்க்காமலாம் செயல்படாதீங்க. மீறி அப்படி செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்கே ஆபத்தில் போய் முடியும். அதனால் அந்த மாதிரி செயல்படாதீங்க. இதிலெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கையாகவே குறிப்பிடப்படுது. அப்புறமேட்டு குடும்பத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நீங்கும். அதோடு கணவன் மனைவிக்கிடையே உறவுகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலப்படும். பிள்ளைகள்லாம் இருந்தாங்கன்னா மகிழ்ச்சி அடைவதற்கு தேவையானவற்றை செய்யணும். அப்படி செய்திங்கன்னா நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. பெண்களுக்கு கூட காரிய அனுகூலமானது இந்த கிரகணத்தின் போது உண்டாகும். அதனால் காரியத்தை புதுசாக நீங்கள் செய்யலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட வீண் அலைச்சல் இருக்கும். அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற அலைச்சலை இந்த கிரகணத்தின் போது குறைத்து கொள்வது நல்லது. நீங்கள் என்ன பண்ணாலும் இப்போதைக்கு உங்களுடைய காரியம் எதுவும் சக்ஸஸ் ஆகாது. அதனால் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் மாணவர்கள் கூட வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். நீங்கள் பாடங்கள்லாம் கவனம் செலுத்துவது குறையக்கூடும். எல்லாத்துக்கும் மேலே நன்கு படிப்பது நல்லது. பெற்றோர் ஆதரவு பெருகும். வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொண்டிங்கன்னா நல்லது. ஸோ உங்கள் ராசிக்கு இதெல்லாம் தாங்க பலன்கள். இதற்கேற்ப கிரகணத்தின் போது நடந்து பயன் பெறுங்க. இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த சூரிய கிரகணத்தில் சூத காலத்தில் ஏற்பட்ட தோஷங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு குறிப்பிட்ட பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன பரிகாரம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த பரிகாரத்தை செய்து பயன் பெறுங்க. சரி, பரிகாரம் இப்போ என்னங்கிறத பார்க்கலாமா வாங்க. ஸோ சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய இந்த ஒரு நாளில் சூரிய கிரகணத்துடைய தோஷத்திலிருந்து தப்பிப்பதற்கு கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அருகில் ஏதாவது கடல் இருந்தால் அங்கே போய் குளிக்கணும். ஒருவேளை அருகில் கடல் இல்லாமல் இருக்கிறவங்க வீட்டிலையே கல்லுப்பு இருக்குல்ல, அது ஒரு கை நிறைய எடுத்து வாளியில் போட்டு தண்ணீர் ஊற்றி குளிக்கணும். இப்படி நீங்கள் செய்தீங்கன்னா தோஷங்கள் நீங்கும். இதை மட்டும் கண்டிப்பாக செய்ய மறக்காதீங்க. அப்புறம் வீடையும் அந்த கல்லுப்பு போட்ட தண்ணீரில் வீடை ஃபுல்லாக துடைக்கணும். அதையும் செய்யணும். அப்போ தான் தோஷங்கள் இருந்தால் நீங்கும். அப்புறம் கர்ப்பமாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார பெண்கள் கிரகணம் துவங்கி முடிகிற வரைக்கும் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். என்ன வேலையாக இருந்தாலும் ஒரு நாள் தவிர்க்க வேண்டும். குறிப்பாக கிரகண நேரத்தில் நீங்கள் யாருமே நகம் கடிக்கிறது, நகத்தை வெட்டுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். மெயினாக கிரகணத்தின் போது உணவு அருந்துவதையும் தவிர்க்கணும். ஏன்னா அதனுடைய கதிர்வீச்சு ஜீரண கோளாறு ஏற்பட்டு உடல் உபதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
அதனால தான் இதை தவிர்த்துக்கணுங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ கிரகணத்தின் போது இதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஸோ கிரகணத்தின் போது என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.